ஐயோ, என்னடா இது தலைகீழ சுத்திட்டு இருக்கேன். இருங்கப்பா. சாரிங்க. ஐயோ, எல்லாம் தப்பு தப்பா சொல்றேனே. சாரி. ஐயோ, அதுக்குள்ள இந்த வெள்ளை முடி காட்டணுமா? ஓணம் வந்துருச்சு, வரப்போதே, வந்துட்டு இருக்கே. ஐயோ, என் முடி வேற வந்துட்டு இருக்கே. இருங்கப்பா. ஓணம் ஆச்சு, நம்ம ஏதாச்சும் கெட் ரெடி வித் மீ போடலான்னு தான் சொன்னேன். வேற எதுவும் சொல்லல. நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. பாத்தீங்களா? அது ஏதோ பிரெயினுக்கு எப்படியோ சிக்னல் போதா, எப்படி உங்களுக்கு யாராவது சொல்லி எப்படி உங்களுக்கு மெசேஜ் வருதுன்னு தெரியல. எங்கேயா ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது நான் ரெடி ஆக போறேன், பொண்ணுங்க இந்த மாதிரி ரெடி ஆக போறோம் அப்படின்னு சொன்னாலே டபால் டபால் டிவில்னு எங்கேயா வந்துட வேண்டியது. இனிமே நான் என்கிட்டயே சொல்லக்கூடாது நான் ரெடி ஆக போறேன். அப்போதான் ஏமாத்தி நம்ம ரெடி ஆகி போக முடியும். இல்லைன்னா டம் டீம் டூம் சொல்லி ஒன்று வரும். இனி அது மேலே புட்டி அடித்து மேஸ்திரி போட்டு அது அந்த பிரச்சனை இன்னும் பெருசு பண்ணி இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இல்லாமல் இந்த பிரச்சனையை வேற சால்வ் பண்ணி கெட் ரெடி வித் மீ. மிந்த்ரால இருந்து நான் ஒரு ட்ரெஸ் சாரீ வாங்கியிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன். எது மைக்க பிடிக்கிறதா சாரியை பிடிக்கிறதான்னு தெரியல. இது ஒரு மாதிரி டிஷ்யூ, நார்மல் காட்டன் சாரீ கிடையாது. ஒரு டிஷ்யூ, ஒரு சில்க் ஒர்க் வரும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு பார்டரோட, இதுல எந்த ஒர்க்கும் கிடையாது. எனக்கு சிம்பிளான ஒர்க் தான் பிடிக்கும். அண்ட் தென் இதோடைய முந்தானி இதுதான். இந்த மாதிரி ஒரு இதுதான் முந்தானி வரும். அப்புறம் பிளவுஸ் பாருங்க, இதுல எது செலக்ட் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ். ஓகேவா? நார்மலா ஒரு கோல்டன் ஷேட் வர்ற மாதிரி ஒரு கிரீன் சோச்ன்ற பிராண்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன். ப்ராடக்ட் டேக் பண்ண முடிஞ்சா உங்களுக்கு டேக் பண்றேன். இது பாத்தீங்கன்னா ஸ்லீவ் இருக்கு, ஒரு ஹாஃப் ஸ்லீவ் வர்ற மாதிரி. ஹாஃபா குவார்டரா என்னன்னு தெரியல. பட் ஹேண்ட் ஒர்க் இருக்கும். ஆரி ஒர்க்கா? ஆரி ஒர்க் ரொம்பலாம் இல்லை, பட் டீசெண்டான ஒரு பேக் சைடு மட்டும் ஒர்க் இருக்கு. ஒரு சைடுல ஃப்ரண்ட் சைடுல வர ட்ரை பண்றேன். ஐ நோ கரெக்ட். மேல மட்டும்தான் செட் பண்ணிருக்கேன். அண்டர் கிரவுண்ட் ஃபுல் ப்ராப்ளம். இந்த ஒர்க் இன்னும் பண்ணல. guys, finally எப்படியோ உயிர் கொடுத்து சாரி கட்டிட்டேன் guys, கட்டிட்டேன். அப்படி விட முடியாது. இது கெட் ரெடி வித் மீ இல்லையா? கொஞ்சம் லைட்டா சாயம் பூசணும். சரி, கண்ணுக்கு மை வைக்கிறேன், அது மட்டும் வச்சுக்கிறேன். நேயர்கள் விருப்பப்படி நான் எந்த ஃபவுண்டேஷனும் எதுவும் அப்ளை பண்ணல. எதுவும் அப்ளை எல்லாம் பண்ணலையா? அது அப்ளை பண்ணாலே என் முகம் வேற மாதிரி மாறிடும். அந்த மாதிரி தெரியுதா? இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஹாய், இவ்வளவு போடணும், அப்பதான் ஸ்கிரீன்ல தெரியும். நேர்ல என்ன பேய் மாதிரி இருக்கணும். கடவுளே, சரி வீடு, யாரும் பார்க்க போறது இல்ல. ஓகே, அடிக்கடி இந்த ஃபுல் அந்த சைடுல இன்னைக்கு இந்த சைடு போர்ஷன் வந்திருக்கிறது சாரி ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன ரொம்ப சாப்பிட்டு பரவாயில்ல. ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நான் இந்த இடத்துல எப்படி போட மறந்துட்டேனோ. மைக்கையும் ப்ராடக்ட்ஸையும் சேர்த்து பிடிச்சிட்டு இருக்கேன். எதை எடுத்து தடவுறது, எதுல பேசுறதுன்னே தெரியல. உங்களை பார்த்து போட்டா எனக்கு போட வருமானே தெரியலையே. மிரர் முடியே ஓரமா போயிடு. இதெல்லாம் ஓரமாலாம் போகாது, நான் தான் ஒதுக்கி வைக்கிறேன். எனக்கு ஃபுல்லா மை வருது. நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஹாஃப் தான் நல்லா இருக்கும். இல்லை, வரைஞ்சுதான் பார்ப்போமா? சூப்பர். அசிங்கப்படுத்தியாச்சு. கீழே கொண்டு வந்துரு, எப்படியாச்சும் கீழே கொண்டு வந்து. என்னடா பண்ணி வச்சிருக்கேன். தூரத்துல இருந்து பார்க்கும்போது எதுவும் தெரியல, ஆனா கிட்ட பாத்தீங்கன்னா ஒரே கோலாகலமா இருக்கும். Yeah. Hot. Wait, it's not. Yes, hi, we're with this. Yeah. ஹேர் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த பேக் சைடு வியூ காட்டுறேன். உங்களுக்கு கிளிப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? ஸ்டாண்டா போட்டு உங்களுக்கு காட்டட்டுமா? மைக் எங்க இருக்கு? மறுபடியும் இந்த மைக்கை வச்சுக்கிட்டு டோன்ட் லூஸ் த கூல். ஸோ இந்த நெக் ஏரியா மட்டும் கொஞ்சம் ஒரு டிசைன் பண்றேன். ஹைதராபாத்ல இருந்து ஒரு நிமிஷம். ஹைதராபாத்ல இருந்து இம்போர்ட் பண்ணது என்னடா பாதி என்ன காணும்.
ஹைதராபாத்ல இருந்து எத்தனை வாட்டி சொல்றது, ஹைதராபாத்ல இருந்து வாங்கினதுங்க. Pearl. Hyderabad, city of pearls. இந்த இந்த செயின் நல்லா இருக்கா எனக்கு? நான் வேற செயின் போட்டு காட்டுறேன். என்கிட்ட என் ஃப்ரெண்டு வாங்கி தந்த இந்த செயின் இருக்கு, அப்புறம் இந்த செயின் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. 4 இயர்ஸ் முன்னாடி வாங்கி தந்தா. பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால லைட்டா ஒரு இடத்துல கருகி இருக்கு. இது எப்படி இருக்கு இந்த செயின்? ஐ நோ கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸா இருக்கு. கோல்டு கழட்ட முடியாது கைஸ். கோல்டு கழட்டிட்டு உள்ள வேலையெல்லாம் வேணாம். தொலைக்கிறதுலாம் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதனால இப்பெல்லாம் கோல்டு தொலைக்கிறதும் நான் என்னையே தொலைச்சிக்கிறதும் ஒண்ணுதான். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? இன்னொன்னு இருக்கு, காட்டுட்டா? இது வந்து நான் வந்து 2 வருஷமா வாங்கி பத்திரமா வச்சிருக்கேன். இப்பயா போடலாம் இப்பயா, எங்கேயுமே எனக்கு போட மனசே பண்ணல. அப்புறம் இதுக்கு வாங்குறேன் எனக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு போட்டுறேன். நான் என்னையே கல்யாணம் பண்ணேன். நல்லா இருக்குல்ல? சந்தோஷமா இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சோக்கர் செயின் என் வாழ்க்கையில் போட்டதில்லை. யாராவது மாட்டிக்கிட்டு நிக்கிறது. இந்த அட்டையருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த இது கோல்டு கிடையாது. திருடர்கள்லாம் உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இது நான் மிந்த்ரால இருந்து வாங்கினது. ஏதோ 600-700 rupees. ஐ டோன்ட் நோ ரேட், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா பத்திரமா பாத்துக்கணும், கருகாம ஒன்னு கலர் மாறாம பாத்துக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஹாய். சோ இத்துடன் ஹாப்பி ஓணம் இன் அட்வான்ஸ் சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். ஐயோ, இது என்ன பிக் பாஸா? யாராச்சும் ஞாபகப்படுத்தினீங்களா? பொட்டு வைக்கலங்க. பொட்டுக்கு நான் எங்க போறது இப்போ? என்கிட்ட எந்த பொட்டும் இல்ல இப்போதைக்கு. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஓகேவா? சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து காலேஜ் படிக்கும் போதுல இருந்து ஆரம்பிச்ச வேலை. இப்படி போட்டு குச்சி வைக்கிறதா வட்டத்தை வைக்கிறதா, ஏதோ ஒண்ணு வைப்போம். தெரியுதா? சந்தனம் சந்தனம் என்ன பண்றது? மஞ்சள் இருக்கு வீட்டுல கைஸ். சந்தனம் வீட்டுல இல்ல, அதனால நான் சமையல் மஞ்சள் பூசுகிறேன். சந்தனம் மாதிரி தானே இருக்கு. எரியாம இருந்தா சரி. பக்கத்துலயே பொண்ணு வேற இருக்கு. மஞ்சள் ஆனா ஆன்டிசெப்டிக் வைக்கணும். நல்லா இருக்கு வாசனை. So this is my final look. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? Guys, this is my Onam look. இந்த saree, இந்த பிளவுஸ், இது பேர் என்ன, இந்த ஜுவல் எல்லாமே மிந்த்ரால இருந்து வாங்கினது. டேக் பண்றேன், முடிஞ்சா நான் ட்ராக் பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஐடி I am Blessy Polly. அதுல முடிஞ்சா இந்த காஸ்டியூம் இன்னொரு வாட்டி போட்டு எல்லா ஆர்னமெண்ட்ஸையும் டேக் பண்றேன். ஓகே? ஏஜென்ட்டுக்கெல்லாம் எனக்கு கூப்பிட மாட்டாங்க, அதனால நானே எப்படியே கை காட்டி மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் எர்த், மிஸ் பியூட், மிஸ் ஜூபிட்டர், மிஸ் வாட் எவர் இட் இஸ், மிஸ் சோலார் சிஸ்டம் தான். பை பாய்.